என் ஃப்ரெண்டு டீ கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. சரி அதுக்கு போகலான்னு தான் நான் காலையில் ஒழுங்கா கூட சமைக்கல. வயிற்ற காய போட்டு வச்சுருந்தேன். அங்கே போய் டீ, பஜ்ஜி, போண்டா, வடை எல்லாம் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா வெறும் சப்பாத்தி மட்டும்தான் செஞ்சேன். கார சப்பாத்தி. அதை மட்டும் செஞ்சு சாப்பிட்டுட்டு சரி போகலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகும்போது கூட வர ஃப்ரெண்டு வரல. சரி தனியாக அங்கே யார் போகிறாங்க, சரி அப்புறம் போய்க்கலாம், இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக போகணும். சூப்பராக ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்குது. டேபிள் கீபிள்லாம் போட்டு உட்காந்து குடிக்கிற மாதிரி நல்லா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி இந்த பக்கம் பொந்து கடைக்கு திரும்பிட்டேன். நாங்கள் போய் பொட்டுக்கடலை சுத்தமாக இல்லை வீட்டில். சரி சட்னிக்கு அதை வாங்கிட்டு வரலாம். சட்னி அரைக்காமல் ஒன்றும் பண்ண முடியல. சட்னினா ஈஸியாக செஞ்சிடலாம். சரின்ட்டு அது 6 முட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். முட்டை கிரேவி சூப்பராக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏலக்காய் வந்து ரூ. 20 கேட்டேன். ஆனால் 2 பாக்கெட் தான் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு செக் பண்ணணும். லிஸ்ட்டு பார்த்துட்டு தான் அப்புறம் செக் பண்ணணும். அப்புறம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு ஜில்லு ரோசி கூட கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. டீ கூட நான் குடிக்கல. அங்கே போகலான்னு செட் பண்ணினதுக்கப்புறம் நான் இங்கே டீயே குடிக்கல. சரி வீட்டில் தான் இனிமேல் தான் வச்சு குடிக்கணும். லிஸ்ட்டும் செக் பண்ணுவேன் எப்போவுமே.